அனைவருக்கும் வணக்கம். எக்ஸசைஸ் 7.6ல் கொஸ்டின் நம்பர் 23 பார்க்குறோம், 1 மார்க்கு. ஸோ இப்போ இந்த ரெண்டு ஃபங்க்ஷனில் இருக்குது, ரெண்டு இ பவர் எக்ஸ் கியூப்னு இருக்குது. ஓகேவா? இதை ரெண்டு ஃபங்க்ஷன்னா இன்டகிரேட்டிங் பை பார்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஆனால் நான் இந்த எக்ஸ் கியூபு டீன்னு எடுத்தோம்னா நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது. அதனால் சப்ஸ்டியூஷன் மெத்தடில் ட்ரை பண்ணுறேன். ஸோ எக்ஸ் கியூபு வந்து டி அப்படின்னு எடுக்கிறோம். டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3x ஸ்கொயர் ஈக்குவல் டு டிடி பை டிஎக்ஸு. எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, டிஎக்ஸ் இங்கே வந்துடுச்சுன்னா எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிடி பை 3. ஸோ இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸுக்கு பதிலாக டிடி பை 3ன்னு அப்ளை பண்ணுறேன். இ பவர் எக்ஸ் கியூபுக்கு பதிலாக டீன்னு அப்ளை பண்ணுறேன். அப்போது இந்த 1/3 காமனாக வெளியே எடுத்துடுறேன். இ பவர் டி இன்ட்டு டிடின்னு கிடைக்கும். இ பவர் டீயை இன்டகிரேட் பண்ணும்போது இ பவர் டி தான் கிடைக்கும், ப்ளஸ் சி. ஸோ இப்போ 1/3 டீயோட வேல்யூ எக்ஸ் கியூப், இ பவர் எக்ஸ் கியூப் ப்ளஸ் சி தான் நமக்கான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏன் தான் கரெக்ட் ஆன்சர். அனைவருக்கும் வணக்கம். எக்ஸசைஸ் 7.6ல் கொஸ்டின் நம்பர் 24 பார்க்குறோம். இன்டகிரேட் இ பவர் எக்ஸ் சீக்கன் எக்ஸ் இன்ட்டு 1 + tan x இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல்ஸ். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட் இந்த இ பவர் சீக்கன் எக்ஸையும் இந்த 1 + tan x-ஐயும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இன்டகிரல் இ பவர் எக்ஸ் இன்ட்டு சீக்கன் எக்ஸ் ப்ளஸ் சீக்கன் எக்ஸ் tan x கிடைக்கும். ரைட், இதை எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்தோம்னா இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு சீக்கன் எக்ஸ் tan x கிடைக்கும். சீக்கன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சீக்கன் எக்ஸ் tan x கிடைக்கும். இப்போ நமக்கு ஒரு ஃபார்முலா கிடைச்சிருச்சு, ஃபார்முலா ஃபார்மெட்டில் இங்கே கிடைச்சிருச்சு. இதை இன்டகிரேட் பண்ணால் இ பவர் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ், இதான் ஃபார்முலா. எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ நம்ம சீக்கன் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம், ப்ளஸ் சி. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். இந்த சம்மோட எக்ஸசைஸ் 7.6 கம்ப்ளீட் பண்ணுறோம். ஏற்கனவே எக்ஸசைஸ் 7.5 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். அதுக்கான பிளேலிஸ்ட் வேணும்னா லிங்க் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.